ஹலோ மாணவ கண்மணிகளே, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு NMMS-க்குரிய 2021 கல்வி ஆண்டிற்கான கேள்விக்குரிய ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே 2 வீடியோ நான் அந்த இதை போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கல, இன்னும் அதை பார்க்கல அப்படின்னா போய் அதை பாருங்கள். பார்த்துட்டு இதை கண்டினியூஷனாக பார்க்கலாம். வாங்க இன்னைக்குரிய வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து 25ஆம் கேள்வியிலிருந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொடுக்கப்பட்டுள்ள 4 வார்த்தைகளின் சரியான ஆங்கில அகராதி வரிசை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது டிக்ஷனரியில் இந்த 4 வார்த்தை எந்த ஆர்டரில் இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டாங்க. டிக்ஷனரியை பொறுத்தவரை உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, அது ABCD ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் டிக்ஷனரி யூஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ என்னென்னா 4 வார்த்தைகள்னு கொடுத்துருக்காங்க. 4 வார்த்தையிலையுமே Cயில் தான் ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, அப்போ 4 வார்த்தையுமே C ஆரம்பிச்சிருக்கு. இப்போ மொதல் வார்த்தையை நம்ம பார்த்துட்டோமா, அடுத்து இப்போ 2வது வார்த்தையை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு இருக்க 2வது வார்த்தை என்னது? ஓ. இதுலேயும் ஓ, எல்லாமே ஓவாக இருக்குது. அப்போ அதையும் விட்டுறோம். இப்போ அடுத்து 3வது வார்த்தையை பாருங்களேன், LLRI அப்படின்னு இருக்கு. இந்த வார்த்தைகளை நீங்கள் ABCDயில் எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ABCDEFG அந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு, அடுத்து இந்த 4 வார்த்தைகள்லையும் 3வது எழுத்து எந்த இடத்துல சின்னதாக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஐ தான் ஃபஸ்ட்டாக வரும். அதனால் காயின்ன்ற ஆப்ஷன் ஃபஸ்ட்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. காயின் ஆப்ஷன் ஃபஸ்ட்டாக வர மாதிரி 2 ஆன்சர் இருக்குது. ஓகேவா? இப்போ அது 2 ஆன்சர் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே அப்போ மீதி இருக்க 2 ஆன்சரும், அதாவது காயினை தவிர இப்போ இருக்க வேறு எல்லாமே தப்பான விடைன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து அதே மாதிரி நீங்கள் காயினை விட்டுட்டு அடுத்து என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலர் தான் வரும். ஏன்னா ஐக்கு அடுத்து எல்லு தான் நம்மளுக்கு வரும். இப்போ எல்லுன்றதுலேயே உங்களுக்கு 2 இருக்குது. எல்லே உங்களுக்கு 2 இருக்கா? இப்போ 3வதுல 2 இருந்துச்சுனால அடுத்து 4வது டிஜிட்டுக்கு போகிறீங்க. 4வதுல இதில் எல் இருக்குது, இதில் யூ இருக்குது. யூ கடைசியில் தான் வரும். அப்போ காலர் தான் நம்மளுக்கு 2வது வேர்டாக வரும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறதன் மூலமாக தெரியல பாட்டுருக்கு இப்போ தெளிவாக போட்டுருக்கோங்க பாருங்களேன். வரிசையைப்படுத்தி பார்த்தீங்கன்னா காயின் வரும், காலர் வரும், காலம் வரும், அதுதான் கார்பரேஷன் வரும். அது மாதிரி நம்ம எப்படி பார்க்கணும்னா, மொதல் வார்த்தை, 2வது வார்த்தை, 3வது வார்த்தை, 4வது வார்த்தை, மொதல் வார்த்தை, 2வது வார்த்தை, 3வது வார்த்தை, 4வது வார்த்தை, அந்த மாதிரியே நம்ம பார்த்துட்டு தொடர்ச்சியாக முன்னேறிட்டே இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக அதுக்கு கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு ட்ரிக்காக எப்படி நம்ம யோசிக்கலாம், சிந்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் எது ரிப்பீட்டடாக இருக்குன்னு பாருங்கள். காலர்னு வந்திருக்கு, அடுத்து காயின்னு வந்திருக்கு, காலம்னு வந்திருக்கு, திரும்பி காயின்னு வந்திருக்கு. எப்பயுமே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொஸ்டின் செட் பண்ணுறவங்க காயின், அதாவது ஆன்சர் அதே மாதிரி இருக்க ஆன்சர் மாதிரி இருக்கிறதே தான் 2 ஆப்ஷனாக கொடுத்து நம்மளுக்கு தப்பாக்கணும்னு நினைப்பாங்க. அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துல கொஸ்டினே பார்க்காமே கூட காலர் இருக்குது, காயின் இருக்குது, காலம் இருக்குது, திரும்பி காயின் இருக்குது. காயின் தான் 2 தடவை வந்திருக்கு. அப்போ BDயில் தான் ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஆனால் அது எப்பயுமே கரெக்டாக இருக்கும், எப்பயுமே இது இதே மாதிரி இருக்கும் எல்லா கொஸ்டின்லையும் அப்படின்னு சொல்லவும் முடியாது. நம்ம ஒரு கெஸ் மாதிரி பண்ணிக்கலாம். ஈஸியாக டக்குன்னு வேகமாக டைம் நம்மளுக்கு வேகமாக சால்வ் பண்ணணுன்றதப்ப இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்து 26வது கேள்வி, அப்ஜெக்ஷன் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களின் மூலம் உருவாக்கப்படாத வார்த்தை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அப்ஜெக்ஷன்ற வார்த்தையை பிரித்து நம்ம எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். இந்த கொடுத்துருக்கிறதுல எந்த வார்த்தை அந்த மாதிரி வரலை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இப்போ இது ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா, இந்த கொடுத்துருக்க வார்த்தைகளில் இருக்க எழுத்துக்கள் இருக்குல்ல, எழுத்துக்கள் ஏதாவது ஒன்று இதில் இல்லை, இந்த வார்த்தைகளில் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த வார்த்தை ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஆப்ஷன் ஆன்சர் காஷன். ஏன் அப்படி வந்திருக்கு அப்படின்னா, ஏன்னா சி கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இந்த ஏன்றக்கா, இந்த ஏன்ற வார்த்தை இந்த வார்த்தையிலே இல்லை. அதனால இதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துடலாம். அதே மாதிரி தான் அடுத்தது, நெஸ்கார்டு என்ற மாற்றியமைக்கப்பட்ட எழுத்துக்களின் மூலம் உருவாக்கப்படும் அர்த்தமுள்ள வார்த்தை. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அந்த வார்த்தையை நம்ம மாற்றி எழுதணும் அப்படின்னா அர்த்தமுள்ள வார்த்தை என்ன வருது அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்றப்ப நீங்கள் சூஸ் பண்ணுற வார்த்தையில் அந்த வார்த்தையில் இருக்க எல்லாமே அந்த வார்த்தையில் வந்திருக்கணும். SECOND. ஓகே, NOTE, நோட். இந்த நோட் டீன்றது இந்த இடத்துல இல்லை நம்மளுக்கு. அப்படின்னா இந்த இது ஆன்சர் வரவே வராது. SCORE, S இருக்குது, C இருக்குது, O இருக்குது, R இல்லை, அப்போ இதுவும் வராது. NOISE, N இருக்குது, O இருக்குது, I இல்லை, அப்போ இதுவும் வராது. அப்போ ஆன்சர் செகண்ட். இந்த மாதிரி நம்ம பார்த்து ஈஸியாக பண்ணிடலாம். அடுத்து, ஆங்கில எழுத்து வரிசையில் 5வது எழுத்திலிருந்து வலது பக்கம் உள்ள 4வது எழுத்து எது எழுதுக
அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி நம்மளை வந்து குழப்பறதுக்கான நிறையா சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது நம்ம ஆங்கில வரிசை எழுத்து வரிசைன்னு சொல்லிட்டாலே நீங்கள் எழுதிடுங்க கையில். அதாவது ABCDEFGHI. இந்த வந்து என்னன்னா அந்த ABCD அந்த ஆல்ஃபபெட்டை வந்து நீங்கள் ஒரு தடவை எழுதிட்டிங்கனாலே போதும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் வந்து எத்தனை தடவை இதே மாதிரி ரிலேட்டடாக எந்த கேள்வி வந்தாலும் நீங்கள் அதை பார்த்து ரெஃபர் பண்ணி ஈஸியாக எழுதிடலாம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ABCDEFGHIJK அந்த மாதிரி போட்டுட்டு அவங்க சொல்கிற மாதிரியே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்களேன். எழுத்து வரிசையில் 5வது எழுத்திலிருந்து ஃபஸ்ட்டு வந்து 5வது எழுத்து எங்கன்னு கண்டுபிடிங்க. அப்போ 1 2 3 4 5 5வது எழுத்து E. இதில் இருந்து வலது பக்கம் உள்ள 4வது எழுத்து, வலதுன்னா ரைட் சைடு, இதிலேருந்து 4வது எழுத்து எத்தனை கேட்குறாங்க. அப்போ இதிலேருந்து 1 2 3 4, அப்போ 4வது எழுத்து I தான். இப்போ I தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். இந்த மாதிரி நீங்கள் எழுதி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஒரு நம்பரை கொடுத்துட்டு என்ற எண் தொடரில் 9ஐ தொடர்ந்து மற்றும் 6இன் பின்னதாக கொண்ட 7களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டுட்டாங்க. ஓகேவா? இந்த இடத்துல என்ன கேள்வி கேட்டிருக்கா நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த தொடரில் வந்து 9ஐ தொடர்ந்து, அதாவது 9ஐ தொடர்ந்து இருக்கணும், அதாவது 9க்கு அடுத்து இருக்கணும், 9வது நம்பருக்கு அடுத்து இருக்கணும், அடுத்து 6க்கு பின்னதாக கொண்ட எண் 7களின் எத்தனை எண்ணிக்கை அப்படின்னு கேட்குறாங்க. அது ஆன்சர் வந்து கரெக்டாக அந்த இடத்துல பாக்ஸ் போட்டு கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. அதனால் ஆன்சர் வந்து 1. எத்தனை 7 இந்த இதுக்குள்ளே இருக்குதுன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு 7 தான் இருக்குது, அதனால் ஒரே ஒரு 7. அடுத்து கீழான எண்களில் பெரியது எது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க. இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து எது வந்து பெரியதாக இருக்கும், இதில் இருக்கிறதுலே வந்து எந்த வேல்யூ ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொன்னிங்கன்னா நம்ம கண்ணை மூடிட்டு பார்க்காமே அடிச்சிடலாம். ஏன்னா நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதா ரொம்ப பெருசாக இருக்கும் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த இடத்துல மல்டிப்ளிகேஷனோட ஸ்கொயரில் இருக்கிறது அதோட பயங்கரமாக இருக்கும். உங்களுக்கு இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் தெரியணும் அப்படின்றதுக்காண்டி நீங்கள் வந்து செஞ்சே பார்த்துருங்க. அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதை சால்வ் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்தவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா எல்லாத்தையுமே சால்வ் பண்ணியிருக்காங்க. சால்வ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த ஆன்சர் வந்து பெருசாக வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதை எடுத்துக்கிறாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு எந்த இடத்துல ஸ்கொயர்ஸ் வந்து 2 ஸ்கொயர் இருக்கோ, அதாவது இந்த இடத்துல பாருங்களேன் D ஆப்ஷன், அதாவது 3 + 3க்கு ஒரு ஸ்கொயரு, அதை ஒரு ஹோல் ஸ்கொயர் வந்திருக்க ஆன்சருக்கு ஒரு ஹோல் ஸ்கொயர், அதாவது 36க்கு ஒரு ஸ்கொயரு, அதாவது 6க்கு ஒரு ஸ்கொயர் 36க்கு ஒரு ஸ்கொயர் 1296. அப்போ இதுதான் பெரிய ஆன்சர், அதனால் வந்து இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஈஸியாகவே இருக்கும். ஈஸியாகவே உங்களால் பண்ணவும் முடிஞ்சிடும். இது வந்து ஒரு ட்ரிக்கு தான். இதே இல்லாமல் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ வந்து இதே மாதிரி வந்து ஒரு கேள்வியில் இந்த இடத்துல 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா 0 ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. 0வால் எவ்வளோ பெரிய டிஜிட்டை வந்து எவ்வளோ பெரிய நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் வந்து நம்மளுக்கு 0 தான் வரும். அதை மட்டும் நல்லா தெரிஞ்சு புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்து ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் ஒரு மாணவரின் தரம் மேலிலிருந்து 12ஆம் இடத்திலும் கீழிருந்து 23ஆம் இடத்திலும் இருந்தால் அந்த வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல அவங்க தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். 11 மாணவர்கள் இருக்காங்க. அதாவது ஒரு வகுப்பில் உள்ள ஒரு மாணவர்களின் தரம் மேலிலிருந்து 12ஆம் இடத்திலும் கீழிலிருந்து 23ஆம் இடத்திலும் இருந்தால் அந்த வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை. அதாவது நீங்கள் ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கிளாஸில் வந்து குறிப்பிட்ட பேர் இருக்கீங்க. அதில் எப்படி சொல்கிறாங்கன்னா மேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 12வது இடத்துல ஒரு ஆள் இருக்காங்க. அதே இது கீழேருந்து அதே ஆளை பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து 23வது ஆளாக இருக்கார் அப்படின்றாங்க. அப்படி இருந்தாங்கன்னா அந்த கிளாஸில் வந்து எத்தனை பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் அதுக்குரிய கேள்வி. நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரியே 11, அதாவது முன்னாடி இருக்க 11 + 22 + அந்த ஒரு ஆளையும் சேர்த்துட்டா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் ஆன்சர். அப்படின்றப்ப நம்மளுக்கு ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 34 அப்படின்ற ஆன்சர் வருது. அதுதான் அதுக்குரிய ஆன்சராக இருக்குது. அடுத்து இந்த கேள்வி பாருங்களேன். நேற்றைய தினத்திற்கு முந்தைய தினம் வெள்ளிக்கிழமையாக இருந்தால் நாளைய மறுநாள் என்ன கிழமை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஈஸியாக அழகாக சொல்லலாம். இல்லை வந்து நீங்கள் அதில் நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா பார்த்தோன்னே சொல்லிடலாம். இதில் நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து கிழமைகள் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும்ல. இந்த இங்கிலீஷில் நான் எழுதுகிறேன். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்டு சாட்டர்டே. அந்த மாதிரி எழுதிக்கோங்க. என்னென்ன கிழமை இருக்குன்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நேற்றைய தினத்திற்கு முந்தைய தினம். அப்போ நேற்று இன்றைக்கி வந்து என்ன கிழமைன்னு யோசித்துக்கோங்க. அப்படி யோசிக்காதீங்களா? ஓகே.
நேற்று வந்து என்ன கிழமைன்னு சொல்லலை, நேற்றுக்கு நேற்று என்ன கிழமைன்னு சொல்கிறாங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்றாங்க. அப்போ வெள்ளிக்கிழமை. அப்போ அவங்க பேசிகிட்டு இருக்க கிழமை வந்து இது ஞாயிற்றுக்கிழமை பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா நேற்றுக்கு முந்தைய நாள் வெள்ளிக்கிழமைனா நாளைய மறுநாள், நாளைக்குன்னா திங்கள், திங்களுக்கு அடுத்த நாள்னா செவ்வாய். ஆன்சர் வந்து இதுக்கு செவ்வாய்க்கிழமை தான். எப்படி இன்னொருத்தர் நான் சொல்கிறேன், நேற்றைய தினத்திற்கு முந்தைய நாள் அப்படின்றது அப்புறம் நம்ம வந்து வெள்ளிக்கிழமை இருக்கணும், வெள்ளிக்கிழமையிலேருந்து நம்ம நேற்றைய முந்தைய நாள்னா 1 2. அப்போ நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் பேசுகிறோம், நேற்றைய தினத்துக்கு முந்தைய நாள் வெள்ளிக்கிழமை அப்படின்னா நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு. ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து நாளைய மறுநாள்ன்றாங்க. நாளைக்குன்னா திங்கள், திங்களுக்கு அடுத்த நாள்னா செவ்வாய். அப்போ ஆன்சர் வந்து செவ்வாய்க்கிழமை. இந்த இடத்துல தெளிவாக கொடுத்துட்டாங்க பாருங்களேன். நேற்றைய தினத்துக்கு முந்தைய தான் வெள்ளிக்கிழமை. அப்போ நேற்றுனா சனிக்கிழமை, அப்போ இன்றுனா ஞாயிற்றுக்கிழமை, இப்போ நாளைக்குனா திங்கக்கிழமை, நாளை கழிச்சுன்னா செவ்வாய்க்கிழமை. அப்போ ஆன்சர் வந்து செவ்வாய்க்கிழமை தான் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி தான் நம்ம வந்து எழுதி பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒரு மனிதர் அவரது வீட்டிலிருந்து வடதிசை நோக்கி 30 மீட்டர் நடந்தார். அதன் பின்னர் வலது பக்கமாக 45 டிகிரி கோணத்தில் திரும்புகிறார் எனில் அவர் நடந்து கொண்டிருக்கும் திசை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ரொம்பவே ஈஸியான கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஆன்சரும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி கேள்விகளுக்கு நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த ஒரு மனுஷன் இங்கேருந்து 30 மீட்டர் வந்து நடக்கிறாரு. அது வந்து வட திசையை நோக்கி, நார்த்தை நோக்கி நடக்கிறார் 30 மீட்டரு. அங்கேருந்து போயிட்டு அதன் பின்னர் வலது பக்கமாக, வலது பக்கத்தில், வலதுனா இதுக்கு வலது பக்கம் இது இங்கிட்டு தான், இடது பக்கம்னா இங்கிட்டு. ஓகேவா? வலது பக்கமாக திரும்பி ஸ்ட்ரைட்டாக போகலை, வலது பக்கமாக 45 கோணத்தில் திரும்புகிறார். 45 டிகிரி, அதாவது இதுக்கு வந்து இது வந்து 90 டிகிரின்னு சொல்லுவாங்க. இதில் 90 டிகிரியில் பாதி 45 டிகிரி. 45 டிகிரி திரும்புகிறார் எனில் அவர் நடந்து கொண்டிருக்கும் திசை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அவங்க வந்து எந்த திசையில் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் அவரோட நடந்து கொண்டிருக்கும் திசை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு திசை, அதில் தான் நடந்து போயிட்டுருக்காங்க அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னு அவங்களுக்கு வந்து நான் மேப்பே போட்டு காட்டிடுறேன். நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். அதனால் அவர் வந்து ஆன்சர் வந்து தென்கிழக்கு திசையில் தான் நடந்து போயிட்டுருக்காரு. இந்த மாதிரி நீங்கள் மேப் போட்டு ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அடுத்து, மிதிவண்டி வரிசையில் சென்று கொண்டிருக்கும் ஒரு சிறுவன் இடது பக்கமாக திரும்பி 1 கிலோமீட்டரும் சென்ற பின்னர் மறுபடியும் இடது பக்கமாக திரும்பி 2 கிலோமீட்டர் செல்கிறான். அந்த சிறுவன் தற்போது தொடங்கிய இடத்திலிருந்து மேற்கில் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதால் அறிவான் எனில் வடதிசையில் சிறுவன் பயணித்த தூரம் எத்தனை கிலோமீட்டர் என்று கொள்ளுங்கள் அப்படின்றாங்க. ஓகே, அதே மாதிரி தான் நான் சொன்னேன்ல, எனக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டாலே வந்து நீங்கள் வரைய ஆரம்பிச்சிருங்க. வரைஞ்சிட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக தெளிவாக புரிஞ்சிடும். அதாவது இந்த இடத்துல இருந்து புறப்படுறான், 2 கிலோமீட்டர் தூரம் வந்து போகிறான். அவங்க அந்த இடத்துல கொடுத்துருக்க டீட்டெயில்ஸையும் நம்ம வந்து அதே மாதிரி போடுறோம். இந்த இடத்துல வந்துட்டான். இங்கேருந்து கிளம்பி அப்படியே போய் வந்துட்டான். ஏன்னா இங்கேருந்து போயிட்டு இங்கிட்டு ஏதாவது ஸ்கொயர் மாதிரி இருக்குது. ஸ்கொயரில் வந்து நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு தெரியும் நம்மளுக்கு. சரியா? இந்த இடத்துல வந்து 2 கிலோமீட்டர்னால் கண்டிப்பாக இந்த இடத்துல 2 கிலோமீட்டர் தான் அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த சைடு 1 கிலோமீட்டர் போயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எங்கிட்டும் 1 கிலோமீட்டர் தான் இருக்கணும். அதனால் வட திசையில் அவங்க பயணித்த தூரம் கரெக்டாக 2 கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இதே மாதிரி தான் அந்த மாதிரி எல்லா கேள்விகளையும் இங்கே நம்ம காத்துக்கணும்னா இதுக்கு வந்து என்னென்னா ரொம்ப கொஸ்டின்ஸ் வந்து தெரியாமல் இருக்குது. சரி, இதை நான் வந்து வாஸ்து சொல்ல பார்க்குறேன். ஒரு மனிதரிடம் 3500 10 ரூபாய் நோட்டுகளும் 50 ரூபாய் மற்றும் 100 ரூபாய் நோட்டுகளாக கீழ் வைத்துள்ளார். அவரிடம் இருந்து எந்த நோட்டுகளின் எண்ணிக்கை? ஓகே, இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 6400 ரூபாய் ஒருத்தர் வச்சுருக்கார் கையில். அது வந்து எப்படி வச்சுருக்காரு, எத்தனை 50 ரூபா நோட்டு, எத்தனை 100 ரூபா நோட்டு, எத்தனை 10 ரூபா நோட்டு அப்படின்னு சொல்லி நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன பண்ணி இந்த மாதிரி கேள்வி கேட்டால் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி மாடல் கேள்வி கேட்டால் என்ன பண்ணலாம் அப்படின்னா
நம்ம வந்து எத்தனை நோட்டு அதில் இருக்குன்னு சொல்லி தெரியறதுக்காண்டி எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இப்போ வந்து 10 ரூபா நோட்டில் வந்து எத்தனை இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாதனால 10 எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஏன்னா 10 ரூபா நோட்டு எத்தனை இருக்குன்னு நம்ம போட்டோம்னா எக்ஸோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு எக்ஸுக்கு பக்கத்தில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை 10 ரூபா நோட்டு இருந்துச்சுன்னு நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அதே மாதிரி 50 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு அது எவ்வளோ ரூபாய்க்கு வச்சிருக்காரு அப்படின்னா 6400 ரூபாய்க்கு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த எக்ஸ் இருக்கிறதெல்லாம் மொத்தமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா 100 + 50 + 10னா 160. எக்ஸ் = 6400. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து உங்களுக்கு 40ன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ மொத்த நோட்டுகளின் எண்ணிக்கை வந்து உங்களுக்கு என்னென்னு தெரியும். மொத்த நோட்டுகளின் எண்ணிக்கை அப்படின்னா 3 விதமான நோட்டு தான் இருக்குது. அதாவது 10 ரூபா நோட்டு, 50 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு. இப்போ 3 விதமான நோட்டு வந்து எத்தனை இருக்குன்னா 3 எக்ஸு. அப்போ எக்ஸோட வேல்யூ 40னா 3 × 40 120. இப்போ வந்து நம்ம வந்து அதை பிரித்து எழுத போகிறோம். இப்போ வந்து எக்ஸுக்கு பதிலாக வந்து நம்ம வந்து 40, ஏன்னா எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அது இந்த இடத்துல அப்படியே சொருகணும். நம்மளுக்கு 10 ரூபா நோட்டில் வந்து 40 இருக்குது, அது இப்போ 400 ரூபா. 50 ரூபா நோட்டில் 40 இருக்குது, 2000 ரூபா. 100 ரூபா நோட்டில் 40 இருக்குது, 4000 ரூபா. அதை நம்ம ஆட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு 6400 ரூபா. அதாவது அவங்க கொடுத்துருக்க ரேட் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம தான் தெளிவாக இதை கரெக்டாக பிரிச்சிட்டோம். இப்படி பிரிச்சிருந்தா அவர் வந்து எத்தனை நோட்டு வச்சுருப்பார் கையில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேள்வி என்னென்னா அவர் வந்து 6400 ரூபா வச்சுருக்காரு, அதுக்கு வந்து எத்தனை ரூபாய் நோட்டுகள் வச்சுருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ எப்படி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா 100 ரூபா நோட்டு உங்கள் கையில் இருக்குதுன்னா வெறும் ஒரே ஒரு 100 ரூபா நோட்டு தான் உங்களுக்கு, ஒரே ஒரு 100 ரூபா நோட்டு தான் இருக்கும். அந்த 100 ரூபா நோட்டை நீங்கள் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா 10 ரூபாயா நீங்கள் வந்து வச்சுக்கலாம். 10 ரூபாயா நீங்கள் கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா, அதாவது 10 நோட்டு ஆஃப் 10 ரூபா வச்சுருந்தீங்கன்னா அது 100 ரூபாய்க்கு சமம். அப்போ வந்து உங்களுக்கு கையில் வந்து 10 நோட்டு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எப்படின்னா கேட்குறாங்கன்னா 6400 ரூபா வச்சுருக்காருல்ல, எத்தனை விதமான நோட்டு வச்சுருப்பாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து 120 நோட்டு வச்சுருப்பாரு. அதனால் 120. இந்த கேள்விக்குரிய ஆன்சர் வந்து உங்களுக்கு புரியலன்னா திரும்பி இந்த வீடியோ போட்டு பாருங்கள், உங்களுக்கு திரும்பி புரிஞ்சிடும். நம்மளாம் இந்த இதோட நம்ம முடிச்சிடலாம். மற்ற இந்த கேள்வி வந்து ஒரே ஒரு கேள்வியோட 36x பவர் 36 என்பதன் வாக்கு மூலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சிம்பிளிஃபிகேஷன் சொல்கிறாங்க. 36 × x அதுக்கு ஒரு 36, அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த இடத்துல தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறாங்க. இந்த 36 வந்து நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன, 36 நம்ம 6 × 6 பிரிக்கலாம். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 6 இருந்துச்சுன்னா 2 இருந்துச்சுன்னா நம்ம 1 வெளியே எடுத்துடலாம். அதனால் 6 வெளியே வந்துடுச்சு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் 36 வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, அதாவது பவருக்குள்ளே வந்து இந்த கான்செப்ட் இருக்குது. 18 பவருக்குள்ளே எத்தனை தடவை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணாலும் ஒரே ரேட்டு தான் வரனால 18 × 2. அப்போ வந்து 18 வந்து ஒரு 18 நம்ம வெளியே எடுத்துக்கலாம். 2 தடவை இருக்குல்ல, அதனால் இருக்கும். அப்போ 6 × x பவர் 18 தான் நம்ம ஈஸியாக பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து இந்த இது பாருங்களேன், இந்த இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகே, இந்த இது வந்து என்னென்னா கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஓகே, இந்த இது மட்டும் பார்த்துடலாம் நம்ம இந்த வீடியோவில். இந்த இதோட பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஆல் சைல்ட் ஆர் மென் மற்றும் ஆல் மென் ஆர் உமன் எனில் ஆன்சர் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து இது வந்து போட்டித் தேர்வுகளுக்கு வந்து கேட்குற மாதிரி கேள்வி இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். போட்டித் தேர்வுகளில் வந்து இதோட ரொம்ப காம்ப்ளிகேட்டடெல்லாம் கேட்பாங்க, ரொம்ப கஷ்டமெல்லாம் கேட்பாங்க. இது ரொம்ப சிம்பிள் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காது. ஆளுன்னு சொல்லிட்டாலே ரெண்டாவதாக சொல்ல போகிறது எல்லாமே அதுக்குள்ளே அடங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா குழந்தைகளும் மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க முதல் இதில். அப்படி நம்ம ஈஸியாக நம்ம புரிஞ்சுறதுக்காண்டி ஒரு மனிதர்களுக்குள்ளே தான் அந்த குழந்தையே இருக்குது அப்படின்னு சொல்லிடுறோம் நம்ம. இதை தான் அந்த இடத்துல சொல்லியிருக்கோம். ஆல் சைல்ட் ஆர் மென் அப்படின்னா மனிதர்களுக்குள்ள குழந்தைகள் இருக்குது. அடுத்து ஆல் மென் ஆர் உமன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா பெண்களும் ஆண்களுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நீங்கள் எப்படி இதை வந்து லாஜிக் பார்க்கலாம்னா, இதில் லாஜிக்லாம் நம்ம பார்க்க முடியாது. அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம இந்த இடத்துல கேட்க வரோம். இப்படி இருந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த இது பாருங்களேன், இதை வந்து நம்ம இந்த இதை வந்து இதுக்குள்ளே வந்துடும். ஏன்னா மென்னுக்குள்ளே சைல்டு இருக்குது, உமனுக்குள்ளே மென் இருக்குது. இது ரெண்டையும் நம்ம வந்து மெர்ச் பண்ணோம், ரெண்டையும் ஒன்றா சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் ஆன்சர் கிடைக்கும். அதாவது உமனுக்குள்ளே மென் இருக்காங்களா, ஓகே. மென்னுக்குள்ளே சைல்டு, மென்னுக்குள்ளே இங்கே சைல்டு இருக்காங்களா, ஓகே. இதை நம்ம வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆல் சைல்டு ஆர் உமன்னு சொல்லிடலாம்.
உங்களுக்கு ஈஸியாக சொல்லி தரணும்னா கொஸ்டினில் 2 இடத்துலையுமே ஆல் இருந்தாங்கன்னா நீங்கள் ஆல் சைல்டு ஆர் உமன் அப்படின்னு சேர்த்து எடுத்துக்கலாம். இந்த கொஸ்டின்லேயே பாருங்களேன், ஆல் சைல்டு ஆர் மென், ஆல் மென் ஆர் உமன் அப்படின்னு இருக்காங்க. இப்போ மென்னு 2 இடத்துலையும் காமனாக இருக்குது. ஓகே, ஆல் இருக்குன்னு பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்து மென்னுன்னு ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா அந்த மென்னை அப்படியே தூக்கிட்டு மீதி என்ன இருக்குது, ஆல் சைல்டு ஆர் மென்னு 2 சைடு அடித்தாச்சு ஆர் உமன் அப்படின்னா ஆன்சர் என்னன்னா ஆல் சைல்டு ஆர் உமன். இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சும் கண்டுபிடிச்சி எழுதிக்கலாம். இந்த மாதிரி அதிகமாக ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் பயிற்சி எடுத்து பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே நீங்கள் NMMS தேர்வில் வெற்றி பெற முடியும். என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். மேலும் இதே மாதிரி நிறைய வீடியோஸில் சந்திக்கலாம். டாடா, பை பை, see you in another video. இந்த மாதிரி அடுத்த கணக்கு எல்லாமே தொடர்ச்சியாக பார்ப்போம். நம்மளுக்கு அந்த வீடியோலாம் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி இதில் ஆன்சர் வேணும், கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளும் தெளிவாக பார்த்து கற்றுக்கலாம். ஓகேவா மாணவிகளே, ஒழுங்காக படித்து நல்லபடியாக மார்க் எடுத்து எல்லோரும் ஸ்காலர்ஷிப்பில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்களை வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.